தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை முதல்வர் ரங்கசாமி திலாஸ்பேட்டை அரசு பள்ளியில் பங்கேற்று தொடங்கி வைத்தார். முகாமில் மூலம் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த 74,698 குழந்தைகள் பயனடைவார்கள். முகாம்கள் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் 425 இடங்களிலும், மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடிய பேருந்து நிலையங்கள், ரயில்வே நிலையங்கள், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்களில் 31 இடங்களில் அமைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. உடல் ஊனத்தை உண்டாக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் முதன்மை திட்டமான ஃபிட் இந்தியா சண்டேஸ் அண்ட் சைக்கிள் திட்டத்தின் முதல் ஆண்டு விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர், மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கேல் ரத்னா PR ஸ்ரஜேஷ், கேல் ரத்னா, சரத் கமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் வல்லுநர்களால் நடத்தப்படும் பல்வேறு உடற்பயிற்சி நிகழ்வுகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர், தலைமை செயலர் உள்ளிட்ட 500 பேர் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகளில் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். பேரணி கடற்கரை சாலை, ஆம்பூர் சாலை, அண்ணா சாலை, ரயில் நிலையம், மீண்டும் கடற்கரை சாலை வழியாக காந்தி சிலையை வந்தடைந்தது. சுமார் 5 கிலோமீட்டர் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முழுவதும் பங்கேற்றனர். இந்திய நாட்டை போலியோ இல்லாத நாடாக உருவாக்கும் நோக்கில் நாடு முழுவதும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலம் புதுச்சேரி முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழகம் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமில் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு சொட்டு மருந்துகளை வழங்கினார். மேலும் தனது பேர குழந்தைகளுக்கும் அதே கோவிந்தசாலை அரசு ஆரம்ப பள்ளியில் போலியோ சொட்டு மருந்து வழங்கி பொதுமக்களிடையே தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நிகழ்வின் போது சுகாதாரத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடனிருந்தனர். அரங்க பாரு ஐரா அப்பா தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த முத்துலிங்கம்பேட்டை பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு நமது மக்கள் கழகம் சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் தனது சொந்த செலவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தார்பாய் மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் புகழ்பாலன், ஆனந்தன், தணிகாசலம், பஞ்சம்மாள், சரோஜா, ஈஸ்வரி, வனஜா, சங்கர், பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
அதான் ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் கொண்டு கிட்ட செய்ய சொல்லுமா, ஆளுங்களுக்கு சொல்லுமா. புதுச்சேரி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் ஆஸ்தான பஜனை குழுவாக செயல்படும் வைத்திக்குப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த 21 ஆண்டுகளாக தொடர்ந்து நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 22வது ஆண்டாக இந்த ஆண்டு பாத யாத்திரை நடைபெற்றது. வைத்திக்குப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடத்தில் தொடங்கிய நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை முத்தியால்பேட்டையில் உள்ள ஹயக்ரீவர் கோவில் வழியாக சென்று காந்தி வீதியில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் சென்றடைந்தது. அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் அங்கிருந்து மீண்டும் புறப்பட்ட பாத யாத்திரையை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் மற்றும் சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த பாத யாத்திரையை டாக்டர் பிரகதீஸ்வரன் வழி நடத்தினார். இந்த பாத யாத்திரை நேரு வீதி, காந்தி வீதி, காமராஜர் சாலை, கோரிமேடு வழியாக சென்று பஞ்சவடி பகுதியில் நிறைவடைந்தது. பாதை முழுவதும் பஜனை பாடல்களும் நாம சங்கீர்த்தனமும் ஒலிக்க புதுச்சேரியில் பல பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பேரணியை மேற்கொண்டனர். பஜனைக்கு பின்னாடி வந்தீங்கன்னா தான் அழகா இருக்கும். முன்னாடி ஏன் போறீங்க? பஜனைக்கு பின்னாடி ரெண்டு பேரா வாங்க. அழகா ரெண்டு பேரா வாங்க. அதுவும் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தென்னஞ்சாலை ரோடு இந்திரா காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவிலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு மகா அபிஷேக அலங்கார திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழகம் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவருக்கு பொன்னாடை போத்தி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இந்த விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி இந்திரா காந்தி நகர் பகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்களான குணசேகரன், வேலாயுதம், குப்புசாமி, கோவிந்தன், பாலா, சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனுடன் அந்த பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்கள், மகளிர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வேலாயுதம் லட்சுமி குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தாகூர் நகரில் போலியோ ஒழிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் போலியோ சொட்டு மருந்து பெற்றுக்கொண்ட குழந்தைகளை நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் நேரில் சந்தித்து வாழ்த்தினார். போலியோ சொட்டு மருந்து பெற்ற குழந்தைகளுக்கு பொன்னாடை பொருத்தி ஊக்கம் அளித்ததுடன் பெற்றோர்களிடம் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். இந்த நிகழ்வின் போது அப்பகுதியை சேர்ந்த ஊர் பெரியவர்கள் மற்றும் செவிலியர்கள் உடனிருந்தனர். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான மதசார்பற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய உலக நாடுகள் சபை புகழ்ந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரிலிருந்து தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பெயரை நீக்கிய ஒன்றிய பாஜக அரசின் செயல்களை கண்டித்து புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலையில் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், காங்கிரஸ் கட்சியின் அரசு ஊழியர் பிரிவு டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
தவளக்குப்பம் அடுத்த பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மாருதி இறகுபந்து கிளப் சார்பில் உள்விளையாட்டு வீரர்களுக்கான 6ஆம் ஆண்டு இறகுபந்து போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை கயாக் புதுச்சேரி தலைவர் ஜெயபால் தலைமையேற்று வாழ்த்துரை வழங்கி தொடங்கி வைத்தார். மாருதி பேட்மிண்டன் கிளப்பின் நிறுவனர் ரவிச்சந்திரன் அனைவரையும் வரவேற்று உரையாற்றினார். இந்திய ராணுவ மேஜர் டாக்டர் தீபக் ராஜ், பேட்மிண்டன் கிளப்பின் பொதுச் செயலாளர் நாகராஜ், SSV ஸ்மைல் கேர் நிர்வாக இயக்குநர் தன்ராஜ் மற்றும் பயிற்சியாளர் மணிபாரதி ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தி ஊக்கமளித்தனர். போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் வீரர்கள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். நிறைவாக வடிவேல் நன்றி கூறினார். தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக சார்பில் தொகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு 2026ஆம் ஆண்டு கேலண்டர் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சுப்பையா நகர் பகுதியில் நடைபெற்ற கேலண்டர் விநியோக நிகழ்ச்சியை திமுக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக பொறுப்பாளருமான நிதிஷ் ஏற்பாடு செய்து முன்னின்று நடத்தினார். அவரது தலைமையில் தொகுதி முழுவதும் கேலண்டர்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியின் போது தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் உடனிருந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு கேலண்டர்களை வழங்கினர். காரைக்காலில் பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது. இதன் தொடக்க விழா காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை கொடுத்தார். இதில் காரைக்கால் முழுவதும் சுமார் 12,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து 79 முகாம்கள் மூலம் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த முகாம் தொடக்க விழாவில் நலவழித்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் அரியாங்குப்பம் கடலூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் காப்பாளரும் முன்னாள் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ராமதாஸ் முன்னிலையில் சங்கத்தின் தலைவர் விஜயகுமார் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கணேசன், பொருளாளர் களியப்பெருமாள், வெளியனூர் செம்படவர் மட நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன், சங்க வளர்ச்சி ஆலோசனை குழு தலைவர் தனஞ்சயன் மற்றும் சங்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான மாதாந்திர நாட்காட்டி வழங்கப்பட்டது. சங்கத்தின் காப்பாளர் பேராசிரியர் ராமதாஸ் நாட்காட்டியை வெளியிட அதனை சங்க தலைவர் விஜயகுமார் மற்றும் வெளியனூர் செம்படவர் மட நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன் இணைந்து பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து சங்கத்தின் சார்பில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து 14 பர்வத ராஜகுல கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நாட்காட்டி வழங்கப்பட்டது. மேலும் கூட்டத்தில் எதிர்வரும் காலங்களில் சங்க வளர்ச்சி மற்றும் பர்வத ராஜகுல சமுதாய முன்னேற்றத்திற்கு தேவையான கருத்துக்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில் விவாதிக்கப்பட்டது. இதில் துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பரிந்துரைகள் வழங்கினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அண்ணல் அம்பேத்கர் நகரில் உள்ள அன்னை வீராங்கனி மாதா ஆலய 5ஆம் ஆண்டு விழா ஜெபமாலையுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவில் முத்தியால்பேட்டை சமூக சேவகர் பிரபாகரன் கலந்து கொண்டார். தொடர்ந்து மாதாவின் தேர் பவனி நடைபெற்றது. இந்த தேர் பவனியை முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். விழாவில் முத்தியால்பேட்டை அண்ணல் அம்பேத்கர் நகரில் உள்ள பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டு மாதாவின் தேரை தூளில் சுமந்து ஊர்வலமாக சுற்றி வந்தனர். நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், நலவாழ்வு சங்க நிர்வாகிகள், ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி விடுதலை போராட்ட தியாகியும் முன்னாள் முதல்வருமான வெங்கட சுப்ப ரெட்டி பிறந்தநாள் விழா புதுச்சேரி வைஷால் வீதியில் அமைந்துள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வெங்கட சுப்ப ரெட்டி திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் அரசு ஊழியர் பிரிவு சார்பில் டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம், மோகன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு வெங்கட சுப்ப ரெட்டி தியாகமும் புதுச்சேரி விடுதலை போராட்டத்தில் அவர் ஆற்றிய பங்களிக்கும் நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி பாகூர் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்க பாகூர் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் மற்றும் ஏம்பலம் தொகுதி செயலாளர் பெருமாள் முன்னிலை வகித்தனர். கட்சியின் தேசிய செயலாளர் அனிராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில குழு உறுப்பினர் சிவா, மாநில பொருளாளர் சுப்பையா, வழக்கறிஞர் ஜீவானந்தம், மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி, ரவி, எழிலன், காரைக்கால் செயலாளர் பக்கிரிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், AIDRM தேசிய தலைவர் ராமமூர்த்தி, AIDUC மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம், AIKS சார்வல் கீதநாதன், மாசலாமணி, ராஜா, களியமூர்த்தி, கங்காதரன், PKMU மாநில தலைவர் பாலகிருஷ்ணன், ஹேமலதா, நலவேந்தன், முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பாகூர் தூக்கு பாலம் அருகிலிருந்து செம்படை பேரணி நடைபெற்றது. இதில் கட்சி உறுப்பினர்கள் கொடிகளை ஏந்தி பாகூர் மாட வீதிகள் வழியாக சென்று விழா நடைபெறும் இடத்தை வந்தடைந்தனர். விடுதலை கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில குழுவினர் செய்திருந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் புதிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட நிதின் நவீன் 2 நாள் பயணமாக புதுச்சேரி வந்துள்ளார். அவருக்கு கோரிமேடு எல்லையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த சிறப்பு வரவேற்பு நிகழ்ச்சியில் மத்திய தொழிலாளர், வேலைவாய்ப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டார். வரவேற்பு முடிந்தவுடன் புதிய செயல் தலைவரை திறந்து வாகனத்தில் வைத்து பாஜகவினர் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். ஆனால் மத்திய அமைச்சரை அனைவரும் மறந்துவிட்டனர். அவரை அழைத்து வந்த காரும் தூரத்தில் நின்றதால் அவர் நடந்தபடியே சென்று தனது வாகனத்தில் ஏறி சென்றார். இந்திய நாட்டின் கோரிக்கை ஏற்று கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 21ஆம் தேதி சர்வதேச தியான தினமாக அனுசரிக்க கோரி இந்திய, இலங்கை, நேபாளம், மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் ஐநா பொது சபையில் தீர்மானத்தை தாக்கல் செய்தன. இதை ஏகமனதாக ஏற்ற ஐநா சபை டிசம்பர் 21ஆம் தேதி சர்வதேச தியான தினமாக அனுசரிக்கப்படும் என்று கடந்த ஆண்டு அறிவித்தது. அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 2வது சர்வதேச தியான தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையம் மற்றும் மணவலி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து நடத்திய உலக தியான தின நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பதஞ்சலி யோகா பயிற்சி மைய நிறுவனர் வேல்முருகன் தியானம் குறித்து செயல் விளக்கம் அளித்தார். பள்ளியின் முதல்வர் ஃபெர்லின் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த தியான நிகழ்ச்சியில் யோகி ராஜ்குமார் கலந்து கொண்டு தியானத்தின் அவசியம் குறித்தும் அதன் பயன்கள் குறித்தும் மாணவர்களிடம் செயல்முறை விளக்கம் அளித்தார். வழக்கறிஞர் சந்தோஷ், அபாக்கஸ் பயிற்சியாளர் ராஜலட்சுமி மற்றும் பள்ளியின் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பிராணாயாமம் பண்ணக்குள்ள முத்திரை அதில் கான்சன்ட்ரேஷன் போச்சா, கவனம் டைவர்ட் பண்ணுறோம். கவனத்தை நம்ம சரிங்களா, எதில் டைவர்ட் பண்ணுறோம் நம்ம? நீங்கள் எல்லாமே டீனேஜில் இருக்கீங்க. உங்களுக்கு உள்ள ஒரு சக்தியை கொடுக்குற ஒரு பெரிய வரப்பிரசாதம், நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அது. இதை உலக நாடுகள் எல்லாமே ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு எல்லாமே
எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல், புதுச்சேரி யூடி மற்றும் பொதிகை சித்த மருத்துவ மையம் ஆகியவை சார்பில் இலவச சித்த மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை முகாம் புதுச்சேரியில் இயங்கும் பொதிகை சித்த மருத்துவ மையத்தில் நடைபெற்றது. முகாமிற்கு டாக்டர் ஃபரீதா தலைமை தாங்கினார். முகாமை அமைப்பு தலைவர் எக்ஸ்னோரா பிரபு தொடங்கி வரவேற்புரை நிகழ்த்தினார். கௌரவ தலைவர் எக்ஸ்னோரா உதயகுமரன் விழாவின் நோக்கம் குறித்து விளக்குரை வழங்கினார். டாக்டர் ஃபரீதா மருத்துவ முகாமின் நோக்கங்கள், காலநிலை மருத்துவத்தின் அவசியம், தேவைகள் மற்றும் முறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இதில் பயனாளிகள் பங்கேற்று பயன்பெற்றனர். இந்த விழாவில் உப தலைவர் எக்ஸ்னோரா நாகராஜ், வெங்கடேசன், செயலாளர்கள் எக்ஸ்னோரா எதயத்துல்லா, எக்ஸ்னோரா ஹரி, இயக்குனர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி தெரிவித்தனர். இம்முகாமின் நோக்கமானது குளிர்காலத்தில் ஏற்படும் நோய்களும் அதனை எதிர்கொள்ளும் பாதுகாப்பு வழிமுறைகள் பற்றிய சிறப்பு உரை, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, உடல் நலம் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கான சிறப்பு மூச்சு பயிற்சிகள், தோல் நோய்கள், சுவாச பாதை நோய்கள், உணவு செரிமானம் தொடர்பான நோய்கள், எலும்பு, மூட்டு மற்றும் முதுகு தண்டுவட நோய்கள் இவற்றிற்கான ஆலோசனை, குழந்தைகள் மற்றும் முதியோர் நலன், மகளிர் நோய்கள், ஆண் பெண் இருவருக்குமான மகப்பேறு தொடர்பான தீர்வுகள் உள்ளிட்டவைகளுக்கு சிறப்பு இலவச ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் சில நோய்களுக்கும் மட்டும் முகாம் நாளிலேயே இலவச மருந்துகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நயினார் மண்டபம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பால்குடம் ஏந்தி அம்மனை வழிபட்டால் வற்றாத செல்வம், புகழ், ஞானம், யோகம் எனும் பல்வேறு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி மார்கழி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் விக்னேஸ்வர பூஜையுடன் நடைபெற்ற 108 பால்குட ஊர்வலம் முருகம்பாக்கம், நயினார் மண்டபம் ஆகிய பகுதிகளின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பன்னீர், முன்னாள் தனி அதிகாரி பழனிசாமி மற்றும் 5ஆம் நாள் உபயதாரர்களான கௌரவ தலைவர் சந்திரசேகர், தலைவர் கதிரவன், துணைத் தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் பெரியசாமி, பொருளாளர் ரத்ன பாரதி, துணை செயலாளர் முருகன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பாபு, மேகநாதன், காமராஜ், சுந்தரமூர்த்தி, யுவராஜ், கலையரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் பென்ஷன்தாரர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் காரைக்கால் கோவில்பத்து பள்ளிக்கூடத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு புதுச்சேரி பென்ஷன்தாரர்கள் சங்க பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமை வகித்தார். புதுச்சேரி ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டு மேடை இணை செயலாளர் கலியமூர்த்தி, சங்க பொறுப்பாளர் பிரேமதாசன், புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன், காரை பிரதேச அரசு ஊழியர் சம்மேளன பொது செயலாளர் ஷேக் அலாவுதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அதன்படி சங்கத்தின் கௌரவ தலைவராக கணபதி சுப்பிரமணியன், ஆலோசகராக சார்ஜ், தலைவராக அசோக், பொதுச் செயலாளராக சுப்பிரமணியன், பொருளாளராக மயில்வாகனம், துணைத் தலைவர்களாக ராஜேந்திரன், முகமது ஜக்கரியா, நடராஜன், மூர்த்தி, துணை செயலாளர்களாக கோபால், ஜீவானந்தம், விஸ்வநாதன், நச்சுப்பிள்ளை, காளியப்பன், துணை பொருளாளராக கோபால்சாமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் பாஜக தலைமையிலான மத்திய அரசு கடந்த மார்ச் 25 அன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ள பென்ஷன் திருத்த சட்டத்தால் பழைய பென்ஷன் திட்டமே கேள்விக்கு உள்ளாகப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதோடு 8வது ஊதியக்குழு பரிந்துரைகள் தற்போது ஓய்வூதியதாரர்களுக்கு அமல்படுத்தப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. எனவே மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் எனும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் காரை பகுதியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.